ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட அன்பு. மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட்டை வந்து ஹைவேஸில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் இதை பாருங்கள். ஏன்னா நான் நிறைய எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்ற ஒரு இதிலெல்லாம் பார்த்துட்டேன். ஆக்சிடெண்ட் வந்து மெயினாக நடக்கிறதுக்கு காரணம் ஓவர்டேக் எடுக்கும் போது தான். இப்போ அந்த ஓவர்டேக் எடுக்கும் போது என்னென்னா, நீங்கள் பண்ணுறது என்னென்னா, கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு 80-90 போகும்போது சைடில் மிரர் மட்டும் பார்த்துக்கிறீங்க. மிரர் மட்டும் பார்த்துட்டு ஓகே வண்டி தாண்டிட்டோம் அப்படின்னு நினச்சி வந்து என்னென்னா வண்டி ஓவர்டேக் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. முதல்ல ஒரு வண்டியை நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது ஹைவேஸில் குறைஞ்சது உங்களுக்கும் அந்த வண்டிக்குண்டான கேப் வந்து சைடில் ஒரு 2 அடியாவது இருக்கணும். நீங்கள் ஒட்டி வந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு காற்று வந்துட்டு எப்படி வேணாலும் வண்டியை வந்து கொஞ்சம் ஆட்டி விடும். அதில் லைட்டாக பட்டால் கூட நம்ம வண்டிக்கு தான் இதாகும். பெரிய பெரிய வெஹிக்கிளில் வந்து படுறப்ப என்ன ஆகும்னா ஆக்சிடெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நமக்கு வந்து உயிர் சேதம் தேவைப்படும், அது ஆயிரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஹைவேஸில் வந்து இது பண்ணும்போது சீட் பெல்ட் ரொம்ப மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ஒரு வண்டி நீங்கள் ஓவர்டேக் எடுக்கும்போது மேலே இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடு வர்ற மிரரு, இதை பார்த்துக்கோங்க. ஒரு வண்டி நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் அந்த வண்டியோட ஃப்ரண்ட் பேஸ் வந்து இதில் தெரியும். இதில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மிரரில் மட்டும் பார்த்துட்டு ஓகே நம்ம அந்த வண்டியை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து அப்படி சைடில் ஒதுங்கிடுறீங்க. அப்படி ஒதுங்குறனால ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த உங்கள் வண்டியோட பேக் சைடு வந்து அந்த வண்டியில் ஃப்ரண்ட் சைடில் பட்டு அடித்து தூக்கி வீசி நிறைய உயிர் சேதம்லாம் நடக்குது. ஸோ சேஃப் டிரைவ் எல்லாம் பார்த்து கவனமாக டிரைவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.